அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திருமதி நாகேஸ்வரன் அருள்ராஜா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவரது பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உண்மையை கூறுவதென்றால் நான் இந்த வெளியீடு சம்பந்தமாக அன்புக்குரிய கல்லாறு சதீஷ் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு முதல் உண்மையிலேயே நான் அவரோடு நேரில் கதைக்கவில்லை, பழகவில்லை. நான் அவரிடம் கேட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கள் குடும்பத்துடன் வர வேண்டும், சிறப்புரை வழங்க வேண்டும். முன்பின் நேரடியாக எந்த ஒரு நிமிடம் கூட கதைக்காத எனது வார்த்தையை மதித்து நான் கேட்ட உடனேயே அவருக்கு நேரம் இருந்த காரணத்தினாலும் எனது அன்பான வரவேற்பை எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்காம இன்முகத்தோடு உடனே வருகின்றேன், நேரத்தை சொல்லுங்கள், காலத்தை சொல்லுங்கள் என்று கூறினார். அப்போது நான் யோசித்து பார்த்தேன். ஒரு செகண்ட் விளம்பரத்தில் அவருடைய நிறுவனத்தை பற்றி வரவேற்பு உரையிலே ஆனந்தன் அவர்கள் விவரமாக எடுத்து கூறியிருக்கின்றார். விளம்பரத்தில் பார்த்திருக்கின்றேன். ஆனால் அவரோடு கதைத்தவுடன் நான் பிரமித்து போய்விட்டேன். நான் கூறினேன் அவரிடத்தில், இந்த புத்தகத்தை கொண்டு வந்து தந்தால் தானே நீங்கள் சிறப்புரையாற்ற முடியும், அதை பார்க்க வேண்டும். அவர் எனக்கு கூறினார், நான் நீண்ட தூரம் 120 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கின்றேன், எனக்கு புத்தகம் தருவதற்காக நீங்கள் ஏன் நேரத்தை மெனக்கெடுத்து வருகின்றீர்கள்? அப்படி நேரத்தை மதிக்கும் ஒரு உன்னத மனிதன் என்னிடம் கூறினார், புத்தகத்தை நீங்கள் தபாலில் அனுப்பினால் போதும், நான் நிச்சயம் வருவேன் என்று. எனக்கு உண்மையிலே அது ஈடுபாடை தரவில்லை. நான் உடனே கூறினேன், நான் நேரில் வந்து உங்களை வரவேற்கின்றேன் என்று. அப்படியே நானும் சென்றேன். திருமதி நாகேஸ்வரன் அருள்ராஜா அவர்களுடைய காரியாலயத்தில் சந்தித்தேன். அவர்கள் என்னை அன்புடன் வரவேற்ற விதம், எனக்கு 3 விதமான குளிர்பானங்களை எடுத்து வந்து மேசையில் வைத்தார். எது உங்களுக்கு விருப்பமோ அதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று. அவருடைய விருந்தோம்பலை கண்டு மெய்சிலித்து போனேன். அவருடைய துணைவியாரின் அன்புக்குரிய சகோதரியின் அன்பான வார்த்தைகளை கேட்டு எப்படி கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே அப்படி மகிழ்ச்சி அடைந்தேன். அங்கு சென்ற போதுதான் பார்த்தேன், அவருக்கு ஏன் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள்? உண்மையிலேயே தகுதியானவர் தான். எத்தனை பட்டங்கள்! இது மட்டுமல்ல, அவருடைய காரியாலய சிவரை சுற்றி பார்த்தால் 4 பக்கமும் பட்டங்கள் தான் தொங்குகின்றன. அது மட்டுமல்ல, செம்மொழி மாநாட்டில் பேரறிஞர்களுக்கு மத்தியில் நீண்ட நேரம் உரை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்ட எமது இலங்கை தமிழ் மக்களில் அவரும் ஒருவர். அதற்காக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த மாநில அரசினால் வழங்கப்பட்டிருந்த தமிழ்நாடு மாநில அரசினால் வழங்கப்பட்டிருந்த பட்டயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே மதிப்புக்குரிய அந்த எழுத்தாளர் டாக்டர் நாகேஸ்வரன் அருள்ராஜா என்ற அன்புக்குரிய கல்லாறு சதீஷ் அவர்களை சிறப்புரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஒரு மகிழ்ச்சிகரமான மாலை வேளையில் நாங்கள் எல்லோரும் இங்கே இருப்பது எனக்கு மிகுந்த நிறைவை தருகிறது. இங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய முகங்களையும் பார்க்கிறேன். உண்மையிலே அன்பால் நிறைந்தவர்களாக நீங்கள் தெரிகிறீர்கள். உங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவராகவும் உங்களுக்கு அறிந்தவராகவும் இருக்கக்கூடிய வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக மட்டுமே
இங்கே நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருப்பது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அன்பு உள்ளத்தை எனக்கு உண்மையிலே காட்டுகிறது. ஏனென்றால் நூல் வெளியீட்டு விழாக்களை நடாத்துவதென்பதும் அந்த நிகழ்வுகளுக்கு மக்களை வரவைப்பதென்பதும் எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை நான் அறிவேன். இது வேற விழா அல்ல. அதனால் பல விழாக்களை நான் நடாத்தியிருக்கிறேன். பல விழாக்களில் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். எனக்கு என்னுடைய நூல்களை பலர் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த இடத்திலே இந்த விழாவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு கந்தையா ரவி அவர்களாக இருக்கட்டும், மற்றும் இதில் இருக்கக்கூடிய பலரோடு எனக்கு பல தொடர்புகள் இருக்கின்றன. இப்போ இருந்து உண்மையிலே நான் 2 நூல்களை எழுதியிருக்கிறேன். அந்த நூல்களை எழுதிய பொழுது இந்த சமூகம், இந்த சுவிஸ் தமிழ் சமூகம் எனக்கு வழங்கிய அன்பும் ஆதரவும் மிக பெரிதாகவும் நிறைவாகவும் இருந்தது. அந்த வகையிலே 2000 ஆண்டுகளிலே இந்த வேண் மாநிலத்திலே இந்த விழாவின் இப்பொழுது உரையாற்றிய அன்புக்குரிய சிறி அண்ணன் அவர்கள் என்னுடைய நூலை இதேபோல் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக பலரை அழைத்து அவர் நடத்தியிருந்தார். அந்த நன்றி என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. அவர் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு நிறைவை தருகிறது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவரை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அது உண்மையிலே ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அவரை பார்க்கிறேன். உண்மையிலே இந்த இடத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த விழாவிற்கு வந்திருப்பதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக உரையாற்றுகிறீர்கள். நீங்கள் உண்மையிலே சொல்லுகிறேன், மிக சிறப்பாக உரையாற்றுகிறீர்கள். உங்களை பொன்னண்ணா அவர்கள் அப்படி அழகாக வளர்த்தெடுத்திருக்கிறார் என்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் அன்புக்குரிய ஆசிரியர் முருகவேல் அவர்கள். இந்த விழாவை நடாத்துவது தொடர்பாக கருத்து பரிமாற்றம் செய்த பொழுது என்னை அழையுங்கள் என்று பரிந்துரை செய்தவர் அன்புக்குரிய ஆசிரியர் முருகவேல் அவர்கள். அவர் இப்பொழுது சொன்னார், எந்தெந்த விழாவிற்கு யாரை அழைக்க வேண்டும் என்பதை நான் தெரிந்திருக்கிறேன், அதனால் உங்களை கூறினேன் என்று சொன்னார். சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே எனக்கு டாக்டர் பட்டம் கிடைத்த பொழுது அந்த செய்தி பத்திரிகைகளில் வந்த பொழுது பலரும் என்னை எடுத்து பாராட்டினார்கள். அப்படி தொலைபேசி எடுத்து என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைத்த சமூக அக்கறை கொண்ட பண்புள்ள மனிதர் முருகவேல் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் இந்த விழாவில் இருப்பது எனக்கு நிறைவை மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அவருடைய சகோதரர் அன்புக்குரிய மணிவாசகர் அவர்கள் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே வந்திருந்து என்னை அன்பு செய்த ஒரு அன்புள்ளம். அவரும் இந்த நிகழ்வில் பேச இருப்பது எனக்கு நிறைவை தருகிறது. இந்த விழாவை இவ்வளவு அழகாக, அதாவது ஒரு நூல் வெளியீட்டு விழாவை நடாத்த வேண்டும் என்று கேட்டால் அதனை நடாத்துவதென்றால் நான் மிக அதிகமாக சிந்திப்பேன். இதை நடாத்த முடியுமா இல்லையா, அதை எப்படி நடத்துவது என்று பல வெற்றிகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதுபோன்ற அனுபவங்கள் இல்லாமல் உடனடியாக அன்புக்குரிய நண்பர் கந்தையா ரவி அவர்கள் இவ்வளவு பேரை அழைத்து, இந்த மண்டபத்தில் எவ்வளவு பேர் வருவார்கள் என்று அளவாக பார்த்து அதற்குரிய விதத்தில் மண்டபத்தை எடுத்து இப்படி அழகாக ஏற்பாடு செய்திருப்பது அவருடைய வெற்றியை காட்டுகிறது. அவரோடு நான் பேசுகின்ற பொழுதோ, அவரை பற்றி நான் கேட்டுக்கொண்ட பொழுதோ, அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற மனிதராக எனக்கு தெரிகின்றார். அவருடைய 3 குழந்தைகளையும் அழகாக கல்வி கற்க வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, ஒரு வீட்டை வாங்கி இந்த நாட்டவர்களுக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளார் என்பது மிகப்பெரிய செய்தி. நான் சுவிட்சர்லாந்திற்கு வந்த பொழுது முதல் கேள்விப்பட்ட செய்தி, இங்கே வந்து விடலாம், ஆனால் வாழ்வதற்கு வாடகைக்கு கூட வீடெடுக்க முடியாது என்ற ஒரு பெரிய செய்தியை சொன்னார்கள். அப்படியா என்று கேட்டு எங்களுக்கு ஓரளவுக்கு வாடகைக்கு வீடுகள் கிடைத்தது. ஆனால் இன்று எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய மக்கள் வீடுகளை வாங்கி இந்த நாட்டவர்களுக்கே வாடகைக்கு கொடுக்கிறார்கள் என்றால் எங்களுடைய மக்களின் உழைப்பை பாராட்டாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
அது ஒரு சிறப்பான ஒரு விடயம். அப்படி எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தனியொரு வீட்டை 1 மில்லியனுக்கு வாங்கி வாழ்வதிலும் விட பல வீடுகளை 1.5 மில்லியனுக்கு வாங்கி வாடகைக்கு விடுவது மிக சிறந்த ஒரு விடயம். அது வாய்ப்பிருந்தால் எல்லோரும் செய்யுங்கள். எல்லோரும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்வது என்னுடைய ஒரு வழக்கம். ஏனென்றால் எல்லோரிடத்திலும் பணம் இருக்க வேண்டும் இந்த தேசத்தில். அவரை எனக்கு இதற்கு முன்னர் தெரியாது. பல பேர் ஒவ்வொரு நாளும் புதியதாக என்னோட தொடர்பு கொள்வார்கள், பேசுவேன், பல நேரங்களில் மறந்து போவோம். ஆனால் திரு ஆனந்தன் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்ட பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் என்னை வந்து சந்தித்த பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பொழுது ஏன் நான் உடனடியாக வருகிறேன் என்று சொன்னேன் என்ற உண்மையை நான் சொல்கிறேன். திரு பொன்னண்ணா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா, அதற்காக உங்களை அழைக்கிறேன் என்றதும் நான் மகிழ்ச்சியோடு உடன்பட்டு கொண்டேன். அதுதான் அதுல உண்மையான காரணம். ஏனென்று சொன்னால் பல இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே இந்த இலக்கிய பரப்பிலே பல காலங்களாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பல எழுத்தாளர்களை, பல படைப்பாளர்களை நாங்கள் நண்பர்களாக கொண்டுள்ளோம். பொன்னண்ணா அவர்களும் ஒரு படைப்பாளி என்பதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கிறேன், பத்திரிகைகளில் வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளேனும் அவரோடு நான் பேசியதில்லை. நேற்றுத்தான் முதலாக அவருடைய குரலை தொலை வழியாக நான் தொலைபேசியில் அழைத்து பேசி அறிந்து கொண்டேன். மிக அன்புக்குரிய ஒரு மனிதன். ஆனால் அவருடைய பின்புலமோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதோ எனக்கு அதற்கு முன்னர் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவரை பற்றி அந்த நூலில் பல பெரியவர்கள், எனக்கு தெரிந்த பல நண்பர்கள், குறிப்பாக எனது அன்புக்குரிய அமுது புலவர் அவர்கள் அவரை பற்றி மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதேபோல் ரவி தமிழ்வாணன் அவர்கள் அவரை பற்றி மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். சிறியண்ணன் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். எல்லோருமே அவரை பற்றி புகழ்ந்து மிக ஒரு உயரிய மனிதன் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவு செய்த விடயங்களுக்குள் சிலர் பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய பேர பிள்ளைகள், குறிப்பாக அந்த சின்ன பிள்ளைகள் எழுதியிருக்கிற விடயங்களை படிக்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே இவ்வளவு அற்புதமான அம்மப்பாவா, எவ்வளவு கொடுத்து வைத்த பிள்ளைகள் இவர்கள் என்று எனக்கு உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருந்தது. தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு நல்ல ஆய்வை இதிலே சொன்னார். அவருடைய பேர் சம்பந்தப்பட்ட ஆய்வு. அது எனக்கு ஒரு தகவலையும் ஒரு கேள்விக்கான விடையையும் கொடுத்தது. என்ன என்று சொன்னால், இவர் ஒரு சமூக போராளி என்பதை அவருடைய நூலில் நான் கற்றறிந்து கொண்டேன். பொன்னண்ணா அவர்கள் ஒரு சமூக போராளி. அவர் புலம்பெயர்ந்து வருவதற்கு முன்னர் வேலனை என்கின்ற அந்த கிராமத்தையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரதேசங்களிலும் அவர் எப்படியெல்லாம் செயற்பட்டார் என்பதை அழகாக அதிலே தொகுத்து சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வீதி போட்டு தருவதாக உறுதியளித்திருக்கிறார். ஆனால் இறுதி நேரத்தில் அவர் வேறு எங்கோ அந்த வீதியை போட்டு விட்டார். இவர்கள் நம்பி இருந்த வீதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவருடைய துணைவியார், இங்கே வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அம்மா பொன்மணி அம்மா அவர்கள் உடனே அவருக்கு கூறுகிறாராம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எங்களுடைய தாலியை விற்று இந்த வீதியை நாங்கள் போடுவோம் என்று சொல்லி வேலனை கிராமத்தில் தங்களுடைய தாலியை விற்று வீதி போட்ட மனிதர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த வீதிக்கு பெயர் மாசிலாமணி வீதி என்று சொல்லி அதிலே படித்தேன். அப்பொழுது எனக்கு புரியவில்லை, ஏன் இது மாசிலாமணி வீதி என்று. இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது அவருடைய பேருதான் அந்த வீதிக்கு இடப்பட்டிருக்கிறது என்று. ஒரு வீதிக்கு தன்னுடைய பேர் இருப்பது மிகப்பெரிய பெருமை. அந்த வகையிலே உங்களை போன்ற ஒரு பெரியவருக்கு ஒரு விழா நடைபெறுகின்ற பொழுது அந்த விழாவிலே வந்து ஒரு மூலையில் அமர்ந்திருப்பது கூட என்னுடைய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலே ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் ஏன் போற்றப்படுகிறார், பாராட்டப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு சில காரணங்கள், குறிப்பாக சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணம் கேட்டல் ஒரு அனுபவம், அதாவது ஓய்வு நேரத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விடயம் கேட்டல். பார்த்தல் ஒரு அனுபவம், அது ஓய்வு நேரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். அதே மாதிரி பேசுதலும் அப்படித்தான். ஆனால் எழுதுவது அப்படி அல்ல. நான் ஒரு எழுத்தாளன் என்ற வகையிலே எழுதுவது என்பது
இவ்வளவு பெரிய சிரமமான விடயம் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் எழுதுகின்ற பொழுது சாதாரணமாக எழுதிவிட முடியாது. ஒரு சமூகத்தை உள்வாங்கி, வாழ்க்கையை உள்வாங்கி, அதை நினைத்தபடி எழுதிவிடாமல் அதை நாங்கள் தரம் பிரித்து அறிந்து ஆராய்ந்து எழுத வேண்டும். இது ஒரு வலியுடன் கூடிய, ஒரு தியாகத்துடன் கூடிய ஒரு வேலை. அதனை சிறப்பாக செய்ததன் காரணமாகத்தான் ஒரு எழுத்தாளர் மதிக்கப்படுகிறார். அந்த வகையிலே 10 நூல்களை எழுதியிருப்பது என்பது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான விடயம். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்று இங்கே வெளியிடப்படுகின்ற பனிமலை தாண்டிய பாதச்சுவடு என்கின்ற நூல் உங்களுடைய ஒரு வாழ்க்கை சரித்திரம். இந்த வாழ்க்கை சரித்திரம் அவசியமா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் உங்களுடைய முன்னுரையில் எழுப்பி இருக்கிறீர்கள், அதற்கு பதில் கொடுத்திருக்கிறீர்கள். என்னை கேட்டால் அந்த கேள்வியே அவசியம் இல்லை, இது அவசியம். நீங்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு எழுதக்கூடிய நேரம் இருந்தால், தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை கடித வடிவிலேனும் எழுதி வையுங்கள், டயரி வடிவிலேனும் எழுதி வையுங்கள். அது எங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். ஏனென்றால் 33 ஆண்டுகள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பெரியவர் நாங்கள். கிட்டத்தட்ட 23-20 ஆண்டுகள் இந்த தேசங்களில் வாழ்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த தேசங்களில் வேறு வேறு வகைப்பட்ட விடயங்களை சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொருவரிடத்திலும் புதிய புதிய அனுபவங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு இவர் செய்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான விடயம் மிக சிறந்த ஒரு விடயம். எனவே எல்லோரும் முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் மிக ஒற்றுமையான சமூகம். உங்களில் சிலருக்கு இதில் உடன்பாடு இருக்க முடியாது. ஆனால் நான் கண்ட அளவிலே, ஒப்பீட்டளவிலே எங்களுடைய தமிழர்கள் மிக ஒற்றுமையானவர்கள். எங்களுடைய தமிழர்கள் மிகவும் நல்லவர்கள். நான் பல நாட்டு மக்களோடு பழகி இருக்கிறேன், அவளுடைய குணநலங்களை பார்த்திருக்கிறேன். உண்மையிலே பண்பு என்கின்ற ஒரு விஷயம் எங்களுடைய கலாச்சாரத்தில் இருந்து எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த தேசங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எங்களுடைய பண்பும் எங்களுடைய நல்லத்தனமும் காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே அன்பு கொண்ட எங்களுடைய மக்கள் இங்கே இருக்கிறீர்கள். இங்கே 50,000 பேர் இந்த நாட்டிலே இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒருவரை ஒருவர் உயர்த்திவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எனக்கு சமூகம் பல நன்மைகளை செய்திருக்கிறது. நாங்கள் சமூகத்துக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கொஞ்ச நேரம் இந்த விழாவிலே சில நிமிடங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசப்பட்டது போல் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. காரணம், 2005ஆம் ஆண்டு சுனாமி நினைவாக ஒரு இசைப்பிழையை புங்குடுதீவு மக்களும் மற்றும் சுவிஸ் அன்னை இல்லம் மகளிர் அமைப்பும் நானும் இணைந்து வெளியிட்டோம். அந்த வெளியீட்டு விழாவிலே திருக்கோணேஸ்வரா நடனாலய மாணவிகள் தாயகமே என்கின்ற பாடலுக்கும் வீழமாட்டோம் என்கின்ற பாடலுக்கும் நிகழ்த்திய அந்த பாடல் மிக அற்புதமாக இருந்தது. அவர்கள் இங்கே இந்த நடனத்தை புரிகின்ற பொழுது எனக்கு அந்த நினைவுதான் வந்தது. அந்த வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நிகழ்வுக்காக இலவசமாக பாடல் எழுதி தந்த கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு சுவிஸ் அன்னை இல்லம் மகளிர் அமைப்பும் புங்குடுதீவு தமிழ் பண்பாளர் சுரேஷும் நானும் இணைந்து இதிகாச கவி என்று ஒரு பட்டம் வழங்கி கௌரவித்தோம். இலக்கிய துறையிலே மிக உயர்ந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு இதிகாச கவி என்று முதலாக ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவித்திருந்தோம். இரண்டாவதாக 2007ஆம் ஆண்டு இலங்கையிலே இருந்து வருகை தந்த இரா மணிசேகரன் என்கின்ற ஒரு மலையக கவிஞருக்கு கவித்தென்றல் என்று ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவித்திருந்தோம். மூன்றாவதாக ஜெர்மனியைச் சேர்ந்த ரவீந்திரன் என்று அழைக்கக்கூடிய ETR வானொலியின் இயக்குனர் அவர்களுக்கு வானொலி தென்றல் என்று ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவித்திருந்தோம். நான்காவதாக திரு சக்கரவர்த்தி ராஜலிங்கம் என்கின்ற ஒரு நாவலாசிரியர், சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து அண்மையில் மறைந்த நாவலாசிரியருக்கு இலக்கிய தென்றல் என்று ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவித்திருந்தோம். ஐந்தாவதாக
பாரிஸிலே இருக்கின்ற ஒரு சிறந்த எழுத்தாளரும் சிறந்த மனிதருமான வண்ணைத்தீவம் அவர்களுக்கு மனிதருள் வண்ணைத்தீவம் என்று அவருக்கு மனிதருள் என்று ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவித்திருந்தோம். எனக்கு இந்த சமூகம் எதனை செய்ததோ அதனை நான் இந்த சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய நிறுவனம் அதை செய்வதற்குரிய பண வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்கின்ற இந்த வேளையிலே வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுக்கு, கவிதா வாதிரி வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுக்கு அவருடைய தமிழ் பணியை, சமூக பணியை, சமய பணியை, அவருடைய அனைத்து பணிகளையும் அறிவாய்ந்து நிறை தமிழ் என்று பட்டம் வழங்கி கௌரவிக்கின்றோம். பொன்னண்ணா, நிறை தமிழ் பொன்னண்ணா அவர்களுடைய பாரியார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படும். நாங்கள் முதலாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு இதிகாச கவி என்கின்ற பட்டம் வழங்கிய பொழுது சுவிஸ் அன்னை இல்லம் மகளிர் அமைப்பும் தமிழ் பண்பாளர் சமய அறிஞர் திரு புங்குடுதீவு சுரேஷ் அவர்களும் இணைந்து வழங்கினோம். என்னுடைய அன்புக்குரிய நண்பர் திரு புங்குடுதீவு சுரேஷ் அவர்களை இந்த மேடைக்கு வந்து நாங்கள் இப்பொழுது வழங்கிய இந்த நிறை தமிழ் வேலனையூர் பொன்னண்ணா என்கின்ற இந்த பட்டத்தை அவருடைய இனிய குரலில் வாசிக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். கலாநிதி கல்லாறு சதீஷ் அவர்கள் லாபமையம் எனும் மக்கள் மேம்பாட்டு சமூக வளர்ச்சி நிறுவனம்
திரு பொன்னையா தியாகராஜா ஆகிய கவிதா வாதிரி வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுக்கு அவர்தம் இலக்கிய பணிகளை பாராட்டி நிறை தமிழ் எனும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. லாபமையம் என்னும் மக்கள் மேம்பாட்டு சமூக வளர்ச்சி நிறுவனம் தனது 7வது வருடத்தில் காலடி பதிக்கும் நிறைவில் சுவிஸ் தமிழ் மக்களின் ஆதரவில் டென்மார்க் அறிவகம் வெளியீடான பனிமலை தாண்டிய பாதச்சுவடு எனும் நூல் வெளியீட்டு விழா சுவிஸ் பேர்னில் நடைபெற்ற போது வேலனை மக்களின் அனுசரணையுடன் சகலரும் ஏற்றுக்கொள்ளும் தர நிர்ணயத்துடன் நிறை தமிழ் வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுக்கு 16/6/2012 அன்று பட்டமும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சமூக அக்கறையுடன் கலாநிதி கல்லாறு சதீஷ் அவர்கள் வழங்குகிறார்கள். விழா தலைவர் கந்தையா சண்முகநாதன் அவர்கள் 2012. நன்றி. இதுவரைக்கும் என்னுடைய உரையையும் இந்த நிகழ்வையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் இந்த விழா அமைப்பினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.